திருச்சிற்றம்பலம். எல்லாம் சிவன் செயல். அருள்தரும் கற்பகாம்பாள் உடனாகிய கபாலீஸ்வரரின் பெரும் கருணையினால் அனைவரும் நலமுடன் இருக்க வேண்டும். மானுட பிறவியின் பயன் என்ன தெரியுமா? பிறவாமை என்ற பெரும் பேற்றை அடைவதுதாங்க. அதற்காகத்தான் நாம் இங்கு வந்திருக்கிறோம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? பிறவி பெரும் துன்பம். மாணிக்க வாசக பெருமான் அல்லல் பிறவி என்றார். இது ஒரு அல்லல் பிறவிங்க. ஆமாங்க, பிறப்பருக்கும் பிஞ்சகன்க கபாலீஸ்வரர் பெருமான். அவரிடம் நாம் கேட்க வேண்டியது பிறவாமைங்க. எத்தனை பேருங்க பிறவாமை கேட்போம்? அதற்கு தாங்க உள்ளிருக்கும் கபாலீஸ்வரர் பெருமான் நமக்கு குருவாக வர வேண்டங்க. குரு வந்தால் தான் நமக்கு கோடி நன்மை. குரு வந்த பிறகு தான் அவர் நமக்கு நெறி காட்டுவார். நாம் எப்படி வாயணும், நாம் என்னென்ன செய்யணும் அப்படின்றது நெறி காட்டுவார். கண்டிப்பாக ஒரு குரு வர வேண்டுங்க. குரு தீக்கை செய்வாருங்க. சமயம் என்ற தீக்கை செய்த பிறகு தான் நமக்கு பல உண்மைகளை தெரிய வருங்க. அது வரைக்கும் தெரியவே வராதுங்க. ஏதோ கோயிலுக்கு போவோம், நம்ம நல்லா இருக்கணும் சாமி, எல்லாரும் நல்லா இருக்கணும் சாமி வேண்டிக்கிட்டு தாங்க வருவோம். குரு வந்தால் தான் நமக்கு பல உண்மைகள் தெரியும். அதனால் அனைவரும் எல்லாம் வல்ல பெரம்பொருளே கபாலீஸ்வர பெருமானே, தாங்கள் எங்களுக்கு குருவாக வர வேண்டும், மாவுடைய சட்டை தாங்கி வர வேண்டும் என்று விண்ணப்ப வைப்போம். கண்டிப்பாக அந்த விண்ணப்பத்தின் காரணமாக அவர் குருவாக வருவார். நமக்கு பல உண்மைகளை தெரிவிப்பார். திருச்சிற்றம்பலம். எல்லாம் சிவன் செயல்.